என் நெஞ்சில் குடியிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலான ஏப்ரல் 23ஆம் தேதி யாராலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. ஏனெனில் தமிழக அரசியலை புரட்டி போடும் தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் தமிழக மக்களால் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என்பதே மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. ஆம், நாம் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம், நமது வாக்கு யாருக்கானதாக இருக்க வேண்டும், எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்பவர்களை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அரசியலை சற்று ஒதுக்கிவிட்டு பின்னோக்கி சென்று பார்த்தால் 50 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் 10 லட்சம் கோடி கடன் சுமையில் தத்தளித்து கொண்டிருப்பதாக வெளியான புள்ளி விவரங்களை நாம் அறிந்திருக்கக்கூடும். அப்படியெனில் இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்கப் போவது மாற்றத்தை நோக்கி என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மாற்றம்தான் தமிழக அரசியலில் தற்போது புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி. தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால் என்ன மாற்றம் நிகழப்போகும் என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு எழத்தான் செய்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவரான புரட்சி தளபதி விஜய் ஒரு நடிகரால் தமிழகத்தில் என்ன மாற்றம் நிகழப்போகும் என நீங்கள் நினைத்தால் அது உங்களது அறியாமையை தான் காட்டுகிறது. ஆம், அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஒரு நடிகர் தான். பின்னர் தமிழகத்தை ஆண்ட டாக்டர் ஜெயலலிதாவும் ஒரு நடிகை தான். இவர்கள் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்றது உண்மை என்றார். புரட்சி தளபதியான தமிழக வெற்றி கழக தலைவரான விஜயால் ஏன் அது சாத்தியமாகாது என்பதை வாக்காளர்களாகிய நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். புரட்சி தளபதி விஜய் நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளார். சொல்ல வேண்டும் என்றால் இலங்கையில் இனப்படுகொலையை கண்டித்து போராட்டத்தை முன்னெடுத்தவர்தான் நடிகர் விஜய். அதன்பின் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை கண்டித்து போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார். அதனைத் தொடர்ந்து கர்நாடக அரசால் காவிரி நீர் தரம் மறுக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதெல்லாம் நடிகராக இருந்தபோதே அவர் பங்கேற்ற போராட்டங்கள். பிறகு மக்கள் இயக்கம் ஆரம்பித்தார். திரைப்படங்களில் அரசியல் வசனங்களை தெரிக்க விட்டார். உதாரணமாக தலைவா, சர்க்கார் போன்ற படங்கள் அவருக்கான அரசியல் தேர்வை மக்களுக்கு அடையாளப்படுத்தியது என்றே கூறலாம். பின்னாளில் விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என விஸ்வரூபம் எடுத்தது. அரசியல்வாதியாக தன்னை முன்னிறுத்திக் கொண்ட புரட்சி தளபதி விஜய் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு வெகுமதி அளித்து பாராட்டி ஊக்குவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை ஆளுநரை சந்தித்து பதிவு செய்தார். ஆக மொத்தத்தில் நடிகராக இருந்து தமிழக வெற்றி கழக தலைவரான புரட்சி தளபதி விஜய்க்கும் சமூக அக்கறை உள்ளது என்பது இந்த போராட்டங்களின் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்போது உங்களுக்கே தெரிந்திருக்கும், எந்தவித அதிகார பலமும் ஆட்சி பலமும் இல்லாத தனிமனிதனாக இருந்தபோதே போராட்டங்களை முன்னெடுத்தவர் நமக்கான பிரதிநிதியாக முக்கியத்துவம் பெறும்போது ஏன் நமக்கான நலத்திட்டங்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் போராட மாட்டார் என வாக்காளர்களாகிய நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். உங்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென யாரும் வற்புறுத்தவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. மாற்றத்தை நோக்கிய இந்த தேர்தலில் யார் வந்தால் மாற்றம் ஏற்படும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களது ஒற்றை விரல் புரட்சி மூலம் ஆணித்தரமாக தெரியப்படுத்துங்கள். உங்களது ஒற்றை விரல் புரட்சியால் மே 4ஆம் தேதி மிகப்பெரிய மாற்றம் தமிழக அரசியலில் நிகழப்போவது என்னவோ நிதர்சனம்.